இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியே வேதத்திலிருந்து ஒரு 3 வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது அப்போஸ்தலர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள் எப்படியாக சொல்வது. அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யுப்பித்தருடைய கோவில் பூசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாய் இருந்தான். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். இதுதான் சத்தியம். பவுலும் பர்னபாவும் ஒரு இடத்திற்கு போறாங்க. லிஸ்த்ரா என சொல்லப்பட்ட ஊருக்கு போறாங்க. அந்த இடத்துல தாயின் வயிற்றிலிருந்து ஒருவன் சப்பானியாய் இருந்த ஒரு மனிதனை பார்த்து அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து, அவர் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாய் உங்களுக்காக வந்தார் என்ற புறஜாதி நாடுகளுக்கு கடந்து சென்று அவர்கள் சொல்லும் பொழுது, அங்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை அவர்கள் கண்களால் பார்க்கிறார்கள். அந்த பூசாரிகள், யுப்பித்தருடைய பூசாரிகள் என்று அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யுப்பித்தருடைய கோவில் பூசாரிகள் எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலில் கொண்டு வந்து ஜனங்களோட அவர்களுக்கு பலியிட மனதாய் இருந்தார்கள். யாருக்கு? அப்போஸ்தலருக்கு, அதாவது பேதுருக்கும் பர்னபாவுக்கும் பவுலுக்கும். ஏன் அப்படின்னா, தேவர்கள் மனித ரூபம் எடுத்து வந்து விட்டார்கள். அங்கு நடக்கப்பட்ட அற்புதம் இயேசுவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக நடத்தப்படுகிறது. இயேசு அந்த ஜனங்கள் எப்படியாவது தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு அவுட்ஸ்டாண்டிங் அற்புதம் நடக்குது. அங்க அந்த ஜனங்களை வழிநடத்தக்கூடிய பூசாரிகள் என்ன சொல்றாங்களாம், இவர்கள் தேவர்கள் பூமிக்கு இறங்கி வந்து விட்டார்கள் என்று அவர்களை பூமாலைகளை செலுத்தி அவர்களை ஒரு தெய்வமாக சாட்டி அவர்களுக்கு பலி செலுத்த வேண்டும் என்று ஓடி வரும்போது பவுலும் பர்னபாவும் பவுலும் என்ன செய்றாங்களா, சட்டைகளை கிழித்து கொண்டு மனிதர்களை உரத்த சத்தமாய் கத்துறாங்களாம். நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனிதர்கள் தான். ஏன் இப்படி வீணான காரியத்தை செய்றீங்க? நாங்கள் தெய்வத்தை உங்களுக்கு காண்பிக்கும்படி சமுத்திரத்தை வானத்தை பூமியை உண்டாக்கின ஆண்டவரை உங்களுக்கு காண்பிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களைப் போல பாடுள்ள மனிதன் தான், இதை அறியும்படியா நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்தோம் என்று. ஆனால் அந்த ஜனங்கள் அதை கேட்பதற்கு மனதில்லை. ஆனால் இவர்கள் தெய்வங்கள் என்று சொல்லி, இவர்கள் தேவர்கள் பூமிக்கு இறங்கி வந்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பலி செலுத்த மனதாயிருந்தார்களாம். அடக்க முடியாது. இவ்வளவு பயங்கரமான ஒரு கூட்டம் நடக்கக்கூடிய அற்புதத்தை பார்த்து ஜனங்களுக்குள்ள பயங்கர ஒரு அமளி உண்டாகிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை மனிதர்களுக்கு உண்டானா அவருடைய பெருமை நிறைய நம்ம எங்க பார்க்கிறோம். எத்தனையோ தங்களை தெய்வம் போல காண்பித்துக் கொண்டு இருக்கிற மனிதர்கள் பூமியில உண்டு. நம்ம தேசத்துல, வேறு தேசங்கள்ல உண்டு. ஆனா இங்க பவுலும் அவர் என்ன சொல்றார் பாருங்க. அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, அதை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு உணர்வு ஆண்டவர் நமக்கு வரும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஒரு அற்புதம் ஒரு மனிதன் நிமித்தமாய் ஆண்டவர் தான் அந்த அற்புதத்தை செய்கிறார். உடனே அவரை தெய்வமாக நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை போய்விடாதபடிக்கு அவர்கள் அறிவிக்கிற அந்த தெய்வத்தினுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். இங்கு அவர்களை தெய்வமாக்குவதற்கு, அவர்கள் பலிகளை செலுத்துவதற்கு அவர்கள் எடுக்கிற பிரயாசங்கள் பாருங்க. பூமியில பூமாலையை கொண்டு வந்து போடுறாங்க. இதெல்லாம் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு பவுலும் பர்னபாவும் ஓடுறாங்க. வேணாம், நாங்க மனுஷங்க, நீங்க பெரிய தப்பு பண்றீங்க, தெய்வத்துக்கு விரோதமான குற்றத்தை செய்யறீங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு. ஆனா இப்ப அது யாரும் அதை செய்யறது கிடையாது. உடனே அப்படியே அவர்களை பார்த்தீங்கன்னா அவர்களை தெய்வமாக்கி, அது அந்த மனுஷர்கள் சொல்லணும், நான் தெய்வம் அல்ல, மேலே இருக்காரையா, அவர் நிமித்தமாகவே இந்த அற்புதம் நடக்குது, அவர் நிமித்தமாக இந்த காரியத்தை உங்களுக்கு நான் செய்கிறேன், அவர் நிமித்தமாகவே இந்த காரியத்தை செய்கிறேன்னு சொல்வதற்கு மனதில்லாமல் தங்களை தெய்வம் போல காண்பித்துக் கொண்டு இருக்கிற எத்தனையோ மகான்கள் இந்த இடத்துல உண்டு. பிரியமானவர்களே, அப்ப நம்ம புரிந்து கொள்ளும், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி அங்கங்கே
நான் தான் கிறிஸ்து, நான் தான் தெய்வம் என்று சொல்லி அந்தி கிறிஸ்துகள் அங்கங்கே எழும்பி அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த கடைசி காலத்தில் செய்வார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. கிறிஸ்து என்று சொல்லாத அப்படிக்கு நாங்கள் தான் தெய்வம் என்று சொல்லக்கூடிய அநேகர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள் அவருடைய நாமத்தினால. அப்ப ஜாக்கிரதையா இருங்க, வஞ்சித்து போய்விடாதபடி நீங்க கவனமாயிருங்க. சத்தியத்தை அறிந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடங்க. எங்க நடக்குது, எதை நிமித்தமாய் நடக்குது அற்புதம் என்பதை கவனமாய் நீங்க பாருங்க என்று சொல்லும்படி ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, இங்க பவுலும் பர்னபாவும் அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் கடவுள் கிடையாது, அவரை அறிவிக்க வந்தவர்கள் என்று பகிரங்கமாக இந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார் பார்க்க முடிகிறது. பிரியமனே, ஜனங்கள் அறியாமையினாலே அவர்கள் செய்கிறார்கள். அவர்களை வழிநடத்துவதற்கு, அந்த ஜனங்களை சீர்படுத்துவதற்கு, அந்த ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு தான் ஆட்கள் வேணும். பவுலும் பர்னபாவும் சொல்றாங்க, அங்க இருக்கிற ஜனக்கூட்டம் 2 பேர் இடையில மாட்டி இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு ஒரு இந்த லிஸ்தரா என்ற ஊர் மக்கள் பூரா அந்த இடத்துல இருக்கிறாங்க. அங்க இருக்க பூசாரிகள் இதை பார்த்ததுமே கடவுளுடைய காரியம் என்று சொல்லி அவர்களை தெய்வமாக்க பார்க்கிறார்கள். பிரியமானவர்களே, எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் கவனித்து நடக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். பவுலும் பர்னபாவும் சொன்னது போல, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை உங்களுக்கு அறிவிக்க வந்தோமே அல்லாமல் நாங்கள் உங்களைப் போல பாடுள்ள மனிதர்கள் அப்படின்னு சொல்லுகிற தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? இல்லை, அது நிமித்தமாய் தங்களை தெய்வமாக காட்டிக்கொண்டு இருப்பவர்கள் எத்தனை பேர்கள்? கவனமாய் இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தெய்வத்தை ஆராதிக்கும்படி எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா. அதற்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.